ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இன்பாமேக் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் வந்து நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் வைஸ் ஃபஸ்ட்டு கான்செப்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அதில் கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து ரொம்ப ஹார்ட் லெவல் கொஷின்ஸ் இருக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம எடுக்கிற கிளாஸ் வந்து எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிசி எதுலையா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கன்ஃபார்ம் கொஷின் கேட்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நம்ம போட்ட கொஷினை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதாவது நான் போடுற வீடியோவில் இருக்கல அந்த கொஷினை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் சிஜிஎல் மெயின்ஸ் வரைக்கும் எல்லா எக்ஸாமுமே உங்களால் கவர் பண்ண முடியும். இந்தியாவில் எந்த எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டாலுமே நம்மளது எடுக்கிற வீடியோ மட்டும் போதும். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் தமிழில் புள்ளியல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழில் புள்ளியல்னு சொல்லுவாங்க. இதில் சில டெஃபினேஷன்ஸ் இருக்குது. டெஃபினேஷன்ஸை பார்ப்போம். பார்த்துட்டு டெஃபினேஷன்ஸு, ஒரு கான்செப்ட், அப்புறம் கொஷின்ஸ், அந்த லைனில் போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஃப்ரீக்குவென்சினா நிகழ்வெண்ணுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாக்ட் மீனிங் எடுக்கக்கூடாது, இது மேக்ஸுக்கான மீனிங். ஓகேங்களா? ஃப்ரீக்குவென்சி அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா, இது மாதிரி நிறைய வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ வேல்யூஸ் நிறைய கொடுத்துருவாங்க. இப்போ கொடுத்துட்டு இதில் இருக்க ஏதோ ஒரு நம்பர் எடுத்து அந்த நம்பரோட ஃப்ரீக்குவென்சி என்னன்னு கேட்பாங்க. இப்போ இங்கே என்னென்ன நம்பர் இருக்குது? 1, 2, 3, 4, 6, 8, 9, 8, 5, 6, 11, 8, 0, 6 இப்படி இருக்குல்ல. இதில் எதனா ஒரு நம்பருடைய ஃப்ரீக்குவென்சி என்னன்னா அந்த நம்பர் எத்தனை வாட்டி அங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ 1 வந்து இங்கே கொடுத்துருக்கிறதுல எத்தனை வாட்டி வந்திருக்கு? ஒரே வாட்டி தான் வந்திருக்கு. 1ஓட ஃப்ரீக்குவென்சி 1 தான். ஓகேங்களா? 2க்குமே 1 தான். இப்போ 3 எத்தனை வாட்டி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 3மே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இப்போ 6 எடுத்துங்களேன். 6ஓட ஃப்ரீக்குவென்சி என்னன்னு கேட்டாங்கன்னா 6 இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கு, இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கு, இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ 6ஓட ஃப்ரீக்குவென்சி என்ன? 3. ஒரு நம்பர் எத்தனை வாட்டி இங்கே ரெப்ரசென்ட் ஆயிருக்கு, அதாவது ரிப்பீட் ஆயிருக்குன்றதை தான் வந்து ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 6ஓட ஃப்ரீக்குவென்சி இங்கே 3. இப்போ 8ஓட ஃப்ரீக்குவென்சி என்ன பாருங்க? 8ஓட ஃப்ரீக்குவென்சி 1, 2, 3. அப்போ 8ஓட ஃப்ரீக்குவென்சியும் 3. ஓகேங்களா? ஃப்ரீக்குவென்சினா ஒரு நம்பர் எத்தனை வாட்டி வந்திருக்கு, அவ்வளோதான். நிகழ்வுன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவென்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஃப்ரீக்குவென்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா, இப்போ நம்ம ஃப்ரீக்குவென்சின்றது வந்து வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூவை கொடுத்தாங்க, இது டேபிளில் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீக்குவென்சி டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது மாதிரி சில நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இது மாதிரி சில நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த நம்பரில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா வந்து எடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நம்மளுக்கு வந்து நம்ம 9th 10th படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9th கிளாஸில் வந்து A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ், D கிளாஸ் அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறப்ப மேக்ஸிமம் ஹைட் வச்சு பிரிப்பாங்க, எல்லாம் வந்து ஏலேருந்து M வரைக்கும் அப்படி ஏதோ ஒன்று வச்சு பிரிப்பாங்க. அது மாதிரி பிரித்து வச்சுட்டோன்னா, கிளாஸாக பிரித்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பாடம் எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஒரு பையனை வந்து தேடணும் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதான் வந்து கிளாஸ் பிரிக்கிறது. அதே மாதிரி தான் மேக்ஸ்லையுமே நிறைய வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் போட்டு வச்சு பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஒரு கிளாஸில் எத்தனை ஒரு 50 பசங்க இருக்காங்க. 50 பசங்களோட ஹைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹைட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஹைட் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 150லேருந்து 155 வரைக்கும் இருக்கவங்கள ஒரு கிளாஸ், இதில் வந்து இந்த ஹைட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் தனியாக வாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. 155லேருந்து 160 வரைக்கும் இருக்கிறவங்கள இந்த அதே மாதிரி 160லேருந்து 165, 165லேருந்து 170, 170லேருந்து 175. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை 1, 2, 3, 4, 5 கிளாஸாக பிரிச்சுட்டாங்க. ஓகே, இது மாதிரி 5 கிளாஸாக பிரிக்கிறதுனால நம்மளுக்கு ஹைட் வைஸ் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் ரொம்ப முக்கியமானதே வந்து இந்த 150லேருந்து 155, இங்கேயும் 155 இருக்குது, இங்கேயும் 155, 155லேருந்து 160. அதே மாதிரி எங்கே எண்ட் ஆகுதோ அதில் இருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. 150லேருந்து 155, 155லேருந்து 160, 160லேருந்து 165. இப்போ இங்கே 160 ரிப்பீட் ஆகுதா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எதில் முடியுதோ அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ என்னோட ஹைட் வந்து ஒரு பையனோட ஹைட் வந்து 155ன்னு இருக்கான், அவன் எந்த கிளாஸ்ல வருவான் அப்படின்றப்ப என்ன எங்க வரும்னா 150லேருந்து 155 இருக்குல்ல, இதுல 150ன்றது இங்க கணக்கு வராது. 150லேருந்து 154 வரைக்கும் தான் கணக்கு வரும். ஓகேங்களா? 155லேருந்து 160 இருக்குல்ல, இது 155லேருந்து 159 வரைக்கும் தான் கணக்கு வரும். ஓகேங்களா? எப்பவுமே நம்மளுக்கு முடியறது இருக்குல்ல, கிளாஸ் வந்து முடிகிற அந்த நம்பர் இருக்குல்ல, அதுல இருக்கிறது வந்து அதில் கணக்குல வராது. அடுத்துல ஸ்டார்ட் ஆகிறதுல வந்து வந்துடும். ஓகேங்களா? இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல்ல 155லேருந்து 150லேருந்து 155 இது மாதிரி
155 160 160 165 இப்படி 5 செட்டா பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? பிரிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன எடுத்தோம்னா 150 155 வரைக்கும் பாத்தீங்கன்னா 12 பேர் இருக்காங்க. 12 பேர் இருக்காங்க. அப்ப ஃப்ரீக்வன்சி என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பார்த்தது வந்து ஒரு நம்பருக்கு இந்த ஒரு கிளாஸுக்கு ஃப்ரீக்வன்சி பார்க்குறோம். 150 155 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க, இதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஒரு கிளாஸுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வேர்டு தான் வேற, மீனிங் ஒன்று தான். ஓகேங்களா? 165 155 160 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. இதான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். 160 165 வரைக்கும் 14 பேர் இருக்காங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்து இதுல பாருங்க 155ன்றது இதுல வராது. ஓகேங்களா? 155ன்றது செகண்ட், இங்க 155 இல்ல, 160 பாருங்க. 160ன்றது இங்க இந்த இடத்த போட்டிருக்க மாட்டோம், தேர்ட்ல எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்கதான், எண்ட் ஆகிற இடத்த 160 வராது. ஓகேங்களா? ஏன்னா இங்கேயும் இங்கேயும் போட்டீங்கன்னா அப்ப ரிப்பீட் ஆயிடும், அப்ப வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? எப்பயுமே வந்து முடியிற இடத்துல இருக்க வேல்யூ வந்து இந்த இது கிளாஸுக்கு இல்ல, ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் தான் கிளாஸுக்கு. ஓகேங்களா? இப்ப எல்லா ஃப்ரீக்வன்சியும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 50ன்னு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது எதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னா, இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் பசங்க எங்க தான் இருக்காங்க? 150ல இருந்து 160க்குள்ள, 150ல இருந்து 160க்குள்ள சரி 23 பசங்க இருக்காங்க. ஓகேங்களா? 165க்குள்ள, 150ல இருந்து 165க்குள்ள மொத்தமா கூட்டினீங்கன்னா 23 14 37 பசங்க இருக்காங்க. ஓகேங்களா? மீதி 165ல இருந்து 175 வரைக்கும் வெறும் 15 பசங்க தான் இருக்காங்க. இப்ப மேக்ஸிமம் 50% பசங்க, 50%க்கும் அதிகமான பசங்க இந்த 165க்குள்ளேயே முடிஞ்சிடறாங்க. மேக்ஸிமம் அப்ப அதிகமான பசங்க எங்க தான் இருக்காங்க? 150ல இருந்து 165க்குள்ள தான் இருக்காங்க. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய டேட்டா நம்மளுக்கு கலெக்ட் பண்றதுக்கு இது மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். அதுவும் கிளாஸ் வச்சு ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க 150ல எத்தனை பேர் இருக்காங்க, 151ல எத்தனை பேர் இருக்கான்னு கணக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நம்பரை சர்ச் பண்றதோ ஒன்னுல இருந்து டேட்டா எடுக்கிறதோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி கிளாஸ் பிரிச்சு எழுதுறது. இப்போ இந்த மாதிரி கிளாஸ் பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 150ல இருந்து 155ன்னு பிரிக்கிறாங்கன்னா இது மாதிரி நிறைய கிளாஸ் பிரிச்சிருப்பாங்க. பிரிக்கிறாங்கன்னா இதை வந்து லோவர் பவுண்டரின்னு சொல்லுவாங்க, கீழ் எல்லை. இது வந்து ஹையர் பவுண்டரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லோவர் பவுண்டரி, ஹையர் பவுண்டரி, அதாவது கீழ் எல்லை மேல் எல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஏன்னா வரப்போற கொஸ்டின்ஸ்ல ரொம்ப அதிகமா தேவைப்படும். எப்பவுமே கிளாஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, கிளாஸ் எப்பயுமே இங்க இந்த கிளாஸுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 150க்கும் 155க்கும் டிஃபரன்ஸ் 5. எல்லா கிளாஸுக்கும் பாருங்க டிஃபரன்ஸ் 5 தான். 155க்கு 160 இது மாதிரி சேம் நம்பரை வச்சுதான் பிரிச்சாதான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகேங்களா? கிளாஸ் டிஃபரன்ஸ் வந்து எல்லாமே 5. அதிகமா வச்சு பிரிச்சுட்டாங்கன்னா அது வாங்க அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? எப்பவுமே வந்து சேமா வச்சுதான் பிரிப்பாங்க. நெக்ஸ்ட், ஓகே, இது சேமா தான் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி பாலிகன்னா ஒன்றும் இல்லை, நம்ம 135ல ஏதோ ஒரு டேட்டா, சும்மா ஒரு டேட்டா எடுத்து ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாத்துடைய ஒரு கிராஃப் போடுறாங்கன்னா என்னன்னா, இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 140ல இருந்து 150 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? 70 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 70 இருக்காங்க. இது எது ஒன்னா இருந்துட்டோம். ஃப்ரீக்வன்சி பாலிகன்ன்றது என்னன்னா, ஒரு கிராஃப் போட்டு அதோட மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு கிராஃப் வரையணும். ஓகேங்களா? இப்போ இதோட மிட் பாயிண்ட் என்ன? 145 இருக்குல்ல, அந்த மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு கிராஃப் வரைவாங்க. அதை வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன். இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா தெரிஞ்சுங்க, இந்த கான்செப்ட் தேவையில்லை. ஆனால் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தேவை, ஃப்ரீக்வன்சி பாலிகன்ன்றது அவ்வளவா தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்துருவோம். ஓகேங்களா? கொஸ்டின் நார்மலா இப்போ ஃப்ரீக்வன்சியை வச்சு ஒரு 2 கொஸ்டின்ஸ் வருது, அது என்னன்னு பார்ப்போம். இது வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். நான் மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், தமிழ்ல சொல்றேன். ஓகேங்களா? கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல படிக்க போறேன், தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து நீங்க தமிழ் மீடியமா இருந்தா தமிழ்ல படிச்சுங்க, தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் தமிழ்ல சொல்றப்போ உங்களுக்கு புரிய போகுது. ஓகேங்களா? அதனால நான் கொஸ்டினை இங்கிலீஷ்ல படிக்க போறேன், சொல்றேன் வந்து எல்லா எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து நான் தமிழ்ல தான் சொல்லுவேன். ஓகேங்களா? A dice is thrown 1000 times with the frequency for the outcomes 1 2 3 4 5 6 as given in the following table. How many times is the dice greater than or equal to 5? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பகடியை உருட்டி விடுறாங்க, 1000 வாட்டி உருட்டுறாங்க. ஓகேங்களா? 1000 வாட்டி போடுறப்போ ஒரு பகடியை
1 நம்பர் 179 வாட்டி விழுது, 2 நம்பர் 150 வாட்டி, 3 நம்பர் 357 வாட்டி, 4 149, 5 175, 6 190. கூட்டினா உங்களுக்கு 1000 தான் வரும். ஓகேங்களா? இப்போ 1000 வாட்டின்றப்போ ஒரு வாட்டி எங்களுக்கு இவ்வளோ நம்பர் வருதுன்ட்டு அதை எடுத்து எழுதுறாங்க. 1 எத்தனை வாட்டி வந்தது, அதான் ஃப்ரீக்வன்சி. நம்ம ஃப்ரீக்வன்சினா என்னன்னு பார்த்தோம்ல. ஃப்ரீக்வன்சினா என்ன, ஒரு நம்பர் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதோ அதான் ஃப்ரீக்வன்சி. இங்க 1 வந்து 179 வாட்டி எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால இங்க இப்போ நான் 1 எழுதிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல 179 வாட்டியும். அதனால நான் ஃப்ரீக்வன்சின்னு போட்டு 179 போட்டோன்னா என்ன அர்த்தம், 1 வந்து 179 வாட்டி எனக்கு 1 நம்பர் எனக்கு அந்த பகடியை போடுறப்ப எனக்கு விழுந்திருக்கு. 2 150 வாட்டி, 3 அது மாதிரி எல்லா நம்பருக்குமே எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்ன, இதுல ஃப்ரீக்வன்சின்றதுன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும், போடவும் முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து how many times is the dice greater than or equal to 5? நான் போடுறப்ப எனக்கு 5 இல்லைன்னா 5க்கு மேல எத்தனை வாட்டி விழுந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 5 வந்து எனக்கு 175, 5ஓட அதிகம் 6 மட்டும்தான் 190 வாட்டி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு ஆன்சர் 175 190 ஆட் பண்ணா என்ன அர்த்தம், என்ன வரும், 365. ஓகேங்களா? ஆன்சர் எனக்கு 365. ஆட் பண்றதா இது ஒன்றும் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஃப்ரீக்வன்சி மட்டும் தெரிஞ்சா போதும், ஃப்ரீக்வன்சினா என்னன்னு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A dice is thrown 150 times with the frequency for the outcomes 1 2 3 4 5 6 as given in the following table. How many times is the number appearing on the dice is a prime number? ஒன்றும் இல்லை, சேம் கொஸ்டின் தான். இதுல பிரைம் நம்பர் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு கேட்குறாங்க. பிரைம் நம்பர் இப்போ இதுல எனக்கு 1 2 3 4 5 6ல எது பிரைம் நம்பர்னு தெரியணும். 1ன்றது எனக்கு பிரைம் நம்பர் இல்லை, அது காம்போசிட் நம்பரும் இல்லை, பகு எண்ணும் இல்லை, பகா எண்ணும் இல்லை. 1ன்றது வந்து அது வந்து ரெண்டுத்துக்குமே வராது. ஓகேங்களா? அது அடுத்து வந்து 2 வந்து இரட்டைப்படை இலக்கத்துல, அதாவது ஈவன் டிஜிட்ல இருக்க ஒரே ஒரு பகா எண் பிரைம் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான். அப்போ 2 வந்து பிரைம் நம்பர், 3ம் பிரைம் நம்பர், 5ம் பிரைம் நம்பர். ஓகேங்களா? பிரைம் நம்பர்னா என்ன, பிரைம் நம்பர்னா அதுக்கு வந்து வேற எந்த ஒரு ஃபேக்டருமே இருக்காது, அந்த நம்பரும் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறது மட்டும்தான் பகா என்ன சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க 3 எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து நீங்க 1ஆல் அடிக்க முடியும், இல்லை 3ஆல் அடிக்க போயிடும். 5 எடுத்துட்டாலுமே 1 5, அந்த நம்பராலையும் 1ஆல மட்டும்தான் அந்த நம்பர் வகுப்படும், வேற எதாலையும் வகுப்படாது எல்லாமே பிரைம் நம்பர். தமிழ்ல வந்து பகா என்ன சொல்லியிருப்பாங்க, பகானாலே என்னது, அதை பகுக்க முடியாது. இப்போ 10ன்னு எடுத்துட்டீங்கன்னா அதை என்னால பகுக்க முடியும் 5 × 2. ஆனா 5 என்னால அதை பகுக்கவே முடியாது. எப்படி பகுத்தாலும் எனக்கு 5ன்றது அப்படியே அது திரும்பி வந்துடும். ஓகேங்களா? பகுக்க முடியாததுனாலதான் அதை பகா என்ன சொல்றாங்க. தமிழ்ல வந்து வார்த்தையில இருந்தே வந்துடும். ஓகேங்களா? இப்ப எனக்கு பிரைம் நம்பர் இப்ப இருக்கிறதுல இதுல எனக்கு பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பிரைம் நம்பர்ன்றது எனக்கு 2 3 5 அது எத்தனை வாட்டி வந்திருக்குதுன்றதை மட்டும் போட்டா போதும். 2ன்றது எனக்கு 43 வாட்டி வந்திருக்கு, ஏன்னா ஃப்ரீக்வன்சில எத்தனை வாட்டி வந்திருக்குன்றதுதான் அர்த்தம். 3ன்றது 33 வாட்டி, 5ன்றது 10 வாட்டி. இந்த மூணுத்தையும் கூட்டினா எனக்கு ஆன்சர் 1 4 6 நம்ம கூட்டக்கூடாது. ஓகேங்களா? 70 76 86ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ வந்து நான் ஏற்கனவே கிளாஸ்னா என்னன்ட்டு சொல்லிட்டேன். ஓகேங்களா? கிளாஸ்னா நம்மளுக்கு என்னது, ஒரு ரேஞ்சை வச்சு பிரிச்சிருவாங்க. 150லேருந்து 155, 155லேருந்து 160, ஏதோ ஒரு ரேஞ்சை வச்சு பிரிச்சிருவாங்க. அதான் நான் கிளாஸ்ன்னு சொல்லிட்டேன். இது ரொம்ப அடுத்து கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். த மிட் வேல்யூ ஆஃப் எ கிளாஸ் இன்டர்வல் இஸ் 42. ஒரு கிளாஸ் இருக்கு, அதோட மிட் வேல்யூ 42ன்னு சொல்லிட்டாங்க. இஃப் த கிளாஸ் சைஸ் இஸ் 10, then the upper limit and lower limit of the class are. ஓகேங்களா? மேல இல்லை கீழே இல்லையே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கிளாஸ் இருக்கு, இப்போ கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன, நம்ம ஏற்கனவே இங்க பார்த்துருப்போம் பாருங்க. இதுதான் கிளாஸ். இதோடைய லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் கேட்குறாங்க கொஸ்டின்ல. ஓகேங்களா? அது வேற கொஸ்டின் இருந்தாலும் நம்மளுக்கு இதுல இருக்க மிட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? மிட் வேல்யூன்றப்ப என்னன்னா, இப்போ நான் இந்த 165லேருந்து 170 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலேன். இதுக்கு எனக்கு மிட் வேல்யூ என்ன, ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்குல்ல 167.5. ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் அடிச்சா 167.5. ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் அடிக்கணும். இது ரெண்டுத்தையும் கூட்டி நீங்க 2ஆல் அடிக்கணும்னா என்ன பண்ணனா 165 அப்படி வச்சுங்க. மீதி 70ல மீதி எக்ஸ்ட்ரா 5 இருக்கு பாருங்க, 165 தாண்டி மீதி எக்ஸ்ட்ரா 5 இருக்கு பாருங்க, அதை மட்டும் 2ஆல் அடிங்க. 2.5 இது கூட 2.5 கூட்டிட்டீங்கன்னா அதான் வந்து இது ரெண்டு நம்பரையும் நீங்க கூட்டி 2ஆல் அடிக்கிறதுக்கு சேமா வரும். ஆவரேஜ்ன்றப்ப எப்பயுமே அதான். ரொம்ப பெரிய பெரிய நம்பர்லாம் வந்ததுன்னா அந்த டிஃபரன்ஸை மட்டும் ஒரு சின்னதா இருக்கிற நம்பரை வச்சுங்க, டிஃபரன்ஸை 2ஆல் அடிச்சு அது கூட கூட்டிங்க, அதான் வரப்போகுது ஆவரேஜ். இப்போ 165ன்றது எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ 165 கொடுத்துட்டாங்க.
அப்புறம் வந்து கிளாஸ் இன்டர்வலுமே கொடுத்துட்டாங்க. கிளாஸ் இன்டர்வல் இங்க என்ன இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் கிளாஸ் இன்டர்வல் என்ன இருக்கு, 5 இருக்கு. ஓகேங்களா, இப்போ 170க்கும் 175க்கும் டிஃபரன்ஸ் எனக்கு 5ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இது எனக்கு இந்த கிளாஸ் இன்டர்வலை 2ஆல் அடிக்கணும். 2ஆல் அடிச்சுட்டு 2ஆல் அடிச்சா என்ன வரும், 2.5. ஓகேங்களா, 2.5 எனக்கு 2.5 மிட் வேல்யூ இருக்குல்ல, மிட் வேல்யூ கூட இந்த 2.5 கூட்டினா இந்த வேல்யூ வரும், இந்த 2.5 கழிச்சா இந்த வேல்யூ வரும். எப்பவுமே மிட் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. மிட் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸி. கிளாஸ் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க, 42, கிளாஸ் சைஸ் 40, 10. 42ன்றது எனக்கு வந்து மிட் வேல்யூ, கிளாஸ் சைஸ் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10 2ஆல் அடிச்சா என்ன வரும், 5. இதோட 5 ஆட் பண்ணி போட்டா அப்பர் லிமிட், இதுல இருந்து 5 கழிச்சு போட்டா அது லோவர் லிமிட். ஓகேங்களா, 37 47ன்றது தான் எனக்கு லோவர் லிமிட், அப்பர் லிமிட். இது ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா, 10 கொடுத்தா அதுல பாதி எடுத்து இந்த பக்கம், பாதி எடுத்து இந்த பக்கம், ஒரு பக்கம் கூட்டணும், ஒரு பக்கம் கழிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கான்செப்ட். இப்பதான் கான்செப்ட் உள்ள வரும். ரேஞ்சுன்னு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்ல பீச்னு சொல்லுவாங்க. ரேஞ்சு வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். ஓகேங்களா, இப்ப எதுவாக இருந்தாலும் அப்ப ரேஞ்சுன்னு சொல்றாங்கன்னா என்னன்னா அதுக்கு வந்து லோவர் லிமிட்டும் இருக்கும், அப்பர் லிமிட்டும் இருக்கும். ஓகேங்களா, அதான் வந்து ரேஞ்சு. எப்பயுமே எது ஒன்றா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பையனுக்கு வந்து படிக்கிற பையனா இருந்தால் அவனோட ரேஞ்சு என்ன சொல்லுவாங்க, அவன் மினிமம் வந்து 80 மார்க்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 90 மார்க்குள்ள தான் எடுப்பான் அவனோட ரேஞ்சு. ஓகேங்களா, இப்போ ரேஞ்சுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூல இருந்து மினிமம் வேல்யூ நீங்க கழிச்சிட்டீங்கன்னா அதான் எனக்கு ரேஞ்ச். ஓகேங்களா, இப்போ வாங்க கொஸ்டின் உள்ள போகலாம். ரொம்ப ஈஸி தான். மேக்ஸிமம் வேல்யூலேருந்து மினிமம் வேல்யூ கழிச்சு போடணும். டிஃப்ரென்ஸ் அதை கழிச்சு போடணும். கழிச்சாலும் சரி, மேக்ஸிமம்லேருந்து மினிமம் கழிச்சா நம்மளுக்கு ப்ளஸில் தான் வரப்போகுது. டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, மேக்ஸிமமுக்கும் மினிமமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதான் எனக்கு ரேஞ்ச். கொஸ்டின் பாருங்க. இன் எ வீக் த பிரைஸ் ஆஃப் ஏ பேக் ஆஃப் டீ வேர் 350, 280, 340, 270, 360, 310, 300. இந்த ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ரேஞ்சுனா என்ன, மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் இருக்கிறதுல. இதில் மேக்ஸிமம் என்ன, எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்கன்றதுலாம் எனக்கு முக்கியமே இல்லை. எனக்கு மேக்ஸிமம் என்ன, இதில் பெருசு பார்த்தீங்கன்னா 360, சின்னது பார்த்தீங்கன்னா 270. அப்போ 360 மைனஸ் 270 தான். எத்தனை வேல்யூ வேணா எனக்கு கொடுத்துருவோம், அது இங்கே பிரச்சனையே இல்லை. எனக்கு பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ கழிச்சுன்னா அதான் எனக்கு ரேஞ்சு. அப்போ 90, 360 மைனஸ் 270 90. எனக்கு ஆன்சர் 90. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What is the range of the distribution of a variable which takes the 10 values? 10 values இருக்கு. எத்தனை வேல்யூனா இருக்கட்டும், எனக்கு ரேஞ்சுன்னு கேட்டானா என்ன, பீச்சுன்னு கேட்டா என்ன அர்த்தம், பெருசு மைனஸ் சின்னது. இருக்கிறதுல பெருசு என்ன, இதுல 34 மைனஸ் 17 சின்னதா இல்ல 11 சின்னதா இருக்கு. ஓகேங்களா, 11 சின்னது, 23ன்றது ஆன்சர். ஓகே, இதை வந்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் போடலாம், உங்களுக்கு வந்து ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கூட இதுக்கு தேவைப்படாது. ரேஞ்சுன்னு கொடுத்துட்டாங்கன்னா பெருசு மைனஸ் சின்னது அவ்வளவுதான் போட போறீங்க. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The following marks were obtained by the students in a test. Find the range. ரேஞ்ச் என்னன்னு கேக்குறாங்க. ரேஞ்ச் என்னன்னா பெருசு மைனஸ் சின்னதா. இதுல இருக்கிறதுல பெருசு இது பாத்தீங்கன்னா 95 மைனஸ் சின்னது 72 62. ஓகேங்களா, 95 மைனஸ் 62 33. 33ன்றது ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.